இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சுந்தர், ஏதாச்சும் சாப்பிடுறியா? இங்க பாரு, உனக்கு ஆப்பிள் கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுறியா? சுந்தர், என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் யாருன்னு உனக்கு அடையாளம் தெரியுதா? இந்தா சாப்பிடு. சாப்பிடு. என்ன உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? டாக்டர் கிட்ட பேசின, கண்டிப்பா உன்னை குணப்படுத்திடலாம், நம்பிக்கை வைங்கன்னு சொன்னாரு. சீக்கிரமே நீ பழைய மாதிரி ஆயிடுவடா. எனக்காக நீ கண்டிப்பா சரியாகணும். வெளியில 1000 பிரச்சனை இருக்கலாம், உன்னை அழிக்க நினைக்கிறவங்க இன்னும் சுத்திட்டு இருக்கலாம். ஆனா உனக்கு நான் இருக்கேன். நீ தைரியமா இரு. என்ன சொல்ல வர? சொல்லு, சொல்லுடா. ஏதாச்சும் சொல்ல வரியா? சொல்லு சுந்தர், சுந்தர், சொல்லு சுந்தர், 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 என்னாச்சு? உன் அமைதிக்கு பின்னாடி இருக்கிற வழி எனக்கு புரியுது. எல்லாம் சரியாயிடும். சரி சுந்தர், நான் கிளம்புறேன். நீ பத்திரமா இரு. சீக்கிரமா திரும்ப வந்து பாக்குறேன். ஏங்க, நீங்க ஒரு அரசியல்வாதிங்க. உங்களை பார்க்க 1000 பேர் வருவாங்க போவாங்க. அதுல எவனாவது ஒருத்தனா இருப்பாங்க. அவன் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எதுவுமே சரியில்லைங்க. அவன் போனதே சந்தோஷம்னு விடுங்க. அப்பா, அம்மா சொல்றது கரெக்ட். யாரோ ஒருத்தருக்காக நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அப்பா, உங்களுக்கு 1008 வேலை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இப்ப சின்ன விஷயத்துக்கு போய் ஏன் இவ்ளோ டென்ஷன்? என்னம்மா, ஆறுதல் சொல்றியா? என்னால இந்த விஷயத்தை அவ்வளவு லேசா எடுத்துக்க முடியாது. அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாவணும். ஏய், வீட்ல சிசிடிவி இருக்குல்ல, அந்த ஃபுட்டேஜ் எடுத்து செக் பண்ணு. ஐயோ, அதுல அவன் எந்த பக்கம் போயிருக்கான்னு தெரியும். அவனா போனானா இல்ல வேற யாராவது கூட்டிட்டு போனாங்களான்னு பார்த்தா தெரிஞ்சிடும். போய் பாருங்க. சொல்லு. என்னடா? இல்லப்பா, நம்ம வீட்ல 2 நாளா சிசிடிவி ஒர்க் பண்ணல. டேய், இத கூட ஒழுங்கா பார்க்க மாட்டீங்களா நீங்க? ரெண்டு பேரும் வீட்ல அப்படி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், சும்மா எவனோ ஒருத்தனுக்காக டென்ஷன் ஆகி நீ ஏன் பிபி ஏத்திக்கிற? எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? டேய் வெற்றி, அவன் ஷேவ் பண்ணி முடி வெட்டினதுக்கு அப்புறம் நீதான் அவனை நல்லா பார்த்திருக்க. அவனை எப்படியாவது கண்டுபிடி. ஆமா, மீனாட்சி எங்க? மாமா, இங்க இருக்கேன். எங்கம்மா போயிட்டு வர? வெளியில தான் போயிருந்தேன் மாமா. சரி, அப்படியே அக்கம் பக்கத்துல இவனை யாராவது பார்த்தாங்களான்னு விசாரி. சரிங்க மாமா. என்னடா இன்னும் நின்னுகிட்டு இருக்கீங்க? போங்க, போய் தேடுங்க அவனை. வாடா. நீ போ. என்னடா ஆச்சு?
சின்ன பையன் மாதிரி. என்னாச்சுப்பா? இல்லடா, எப்படியாவது என் குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியாது போல இருக்கேடா. ஏன் முடியாதுங்கிற? அதான் என்ன தீவிரவாதின்னு பச்சை குத்திட்டாங்களே. நாலா பக்கமும் சிபிஐ வச்சு என்ன தேடிட்டு இருக்காங்களே. இந்த நேரத்துல நான் வீட்டுக்கு போய் என் மேல சந்தேகப்பட்டு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா என் குடும்பமே செதறி போயிடும்டா. டேய், நீ இந்த உருவத்துல இருக்கன்னு யாருக்காவது தெரியுமாடா? தைரியமா இருடா, எதை வேணாலும் சாதிக்கலாம்டா. சிவராமா, உன் உருவம் மாறி இருந்தாலும் உன் மனசு அப்படியே தான்டா இருக்கு. இது நல்ல சந்தர்ப்பம். புரியுதுடா, இருந்தாலும் எதுக்காக நீ தயங்குற? ஒரு நிமிஷம் வாயேன். எங்க வா சொல்றேன். போலாம் வா. அட வாப்பா, இங்க வா. பாரு, இது யாரு? இது யாரு சிவராமா? சொல்லு சிவராமா, இது யாரு? உனக்கே தெரியல பத்தியா? உண்மையை சொல்லணும்னா எனக்கே நீ வந்து பல சம்பவங்களை சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ சிவராமங்கிறதே புரிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது உன்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இதை உனக்கு சாதகமா பயன்படுத்தி அந்த வீட்டுல ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவங்களுக்கு உதவி பண்ண ட்ரை பண்ணு. ஆமா, சிபிஐல இருந்து என்கொயரி வந்தா வரட்டும், நம்ம சமாளிச்சுக்கலாம்டா. இல்லடா, என்கிட்ட ஐடி ப்ரூஃப் எதுவும் இல்லடா. அதான பிரச்சனை. சரி, எல்லாத்தையும் நீ போறதுக்குள்ள நான் ரெடி பண்ணி தரேன். இப்படி 4 செவுத்துக்குள்ள முடங்கி கிடக்கிறதுனால எதுவுமே மாற போறதில்ல. போ, உன் குடும்பத்துக்கு பிரயோஜனமா ஏதாவது ஒண்ணு பண்ணு. பாவண்டா லட்சுமி. என்னாச்சு லட்சுமிக்கு? என்னாச்சு? உன்கிட்ட சொன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவேன்னுதான் இத்தனை நாள் நான் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தேன். டேய், என்னாச்சுன்னு சொல்லுடா. உங்க குடும்பத்துல கொஞ்சம் பண கஷ்டம் வந்துருச்சுடா. லட்சுமி மத்தவங்க வீட்டுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருச்சுடா. என்னடா சொல்ற? ஏன் லட்சுமிடா வீட்டு வேலைக்கு போறா? ஆமாண்டா, உன் பொண்ணு, உன் பெரிய மாப்பிள்ள வெற்றி எல்லாரும் சேர்ந்து இது தப்புன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப உன் பொண்ணு அஞ்சலி அந்த ராஸ்கல் கம்பெனில தான் ஒர்க் பண்றா. எனக்கு தெரியும்டா. டேய், எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. அதையெல்லாம் மாத்தணும்னா நீ அவங்க கூடவே இருந்தா மட்டும்தான் முடியும். தைரியமா போ.